வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மியூசிக் தெரப்பி அதை பற்றி சென்ற பதிவில் பார்த்தோம் இல்லையா, அதனோட தொடர்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். இப்போ இசை என்ன சொன்னால் ஷாடவ ஔடவம், ஔடவ ஔடவம், ஔடவ ஷாடவம் அப்படியெல்லாம் நம்ம ஆரோகணத்தில் 5 ஸ்வரம், அவரோகணத்தில் 6 ஸ்வரம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதையெல்லாம் எப்படி தெரப்பிக்கு பயன்படுத்துறதுன்றது ஒரு பெரிய டெக்னிக்கான வேலை. அதாவது பார்மசூட்டிக்கல் ஒரு கம்பெனியில் எப்படி காம்பனன்ட்ஸ் ஆஃப் மெடிசனை மிக்ஸ் பண்ணி அந்த மருந்து மாத்திரையாவோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லாட்டி போனால் இன்னும் எந்த ஒரு ஆயின்மெண்ட்டு சிறப்பு அப்படிலாம் தயார் பண்ணுறாங்களோ அதுபோல் ஒரு செய்தியை தொடர்புடையது தான் அதுவும் இதுவும். யூ கேன் கோ ஃபார் கான்க்ருவெண்ட். பார்மசூட்டிக்கல் கம்பெனியில் எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறாங்களோ, எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் எத்தனை ரேஷியோவில் போட்டு மருந்து தயார் பண்ணி அதை மாத்திரை வில்லைகளாவோ இல்லை ஊசி மருந்து போலவோ இல்லை ஆயின்மெண்ட்டு சிறப்பு அப்படி தயார் பண்ணுறாங்களோ அது என்ன முறைமையோ, அதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட்டு ஃபாலோயிங் ஆஃப் த ரூல்ஸ் அப்படின்னு உண்டோ, அந்த காம்பனன்ட்ஸோட அளவுக்கு என்ன முறைமையோ அதுபோல தான் சில ராகங்களை எப்படி வாசிக்கணும், ஆரோகணத்தில் எத்தனை ஸ்வரம் இருந்தால் அந்த ராகத்துக்கு எத்தனை விதமான ரோகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் தட் இஸ் ரிலேட்டட் டு பார்மசூட்டிக்கல்ஸோட ஒரு கம்பெனிக்கு என்ன வேலை உண்டோ அதுபோல தான் அந்த ராகத்தை பற்றி அதனோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மைக்ரோ லெவலில் புரிஞ்சுக்கணும். ஆனால் பொதுவான அடிப்படையில் இந்த மாதிரி 6 ஸ்வரம் இருக்கும், 5 ஸ்வரம் இருக்கும் ஆரோகணத்தில், அவரோகணத்தில் 6 இருக்கும், சம்பூர்ண ராகம்னா 7 ஸ்வரம் இருக்கும் அவரோகணத்துலேயும் ஆரோகணத்துலேயும். அவரோகணம் என்று சொன்னால் இறங்கு வரிசையில் இருக்கிறது, ஆரோகணம்னு சொன்னால் ஏறு, அதாவது அடுத்தடுத்த ஸ்வர நோட்ஸில் அதை நிறுத்தி பார்க்கறது அவரோகணம் அப்படின்னுலாம். இந்த இசைக்கு இத்தனை பெரிய தனித்துவமும் மகத்துவமும் இருக்கு. ஆனால் அது எப்படி ஒரு மருந்து போல பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு இப்போ நம்ம 2-3 பதிவுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு ஹிருதயம் தொடர்புடைய, அதாவது இதயத்தின் தொடர்புடையில அதனுடைய சீர்கேடெல்லாம் சீர்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அதனோட சீர்மையை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் சில ராகங்களை கேட்கணும். அந்த ராகங்களை கேட்கறதுக்கு இது மருந்து மாதிரி உணவுக்கு பிறகு அப்படின்ற கட்டாயம் இதில் இல்லை. உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, இரவில் ஒரு தடவைன்னு அதுபோல் கேட்டுக்கலாம். இது உணவுக்கு பின் உணவுக்கு பிறகு என்ற கட்டுப்பாடு இல்லை. ஆனால் அதை கேட்கும் பொழுது யூ மேக் த மியூசிக் ஃப்ளோ இன் டு யூ. நல்ல சமயமாக இசையை முழுமையாக உங்களை ஆட்படுத்திக்கிறதுக்கு கொண்டு வச்சுக்கோங்க. அதை இன்னொரு இதில் குறுக்க ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறது எனக்கு மனசில் வருது. என்னன்னு கேட்டால், டாக்டர் எங்களுக்கு அந்த இசையை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா அதை நாங்கள் ரசிக்கலாமா கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பங்க. ஆனால் நிச்சயமாக ரசிக்கலாம். ரசிக்கும் பொழுது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம முயன்றுட்டோமான அதனோட பலன் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைப்பங்க. அப்பவும் கிடைக்கும். ஆனால் மருந்துன்னு பயன்படுத்தும் பொழுது அது என்ன செய்யணும், முழுமையாக முழுங்கிட்டு முழுமையாக இன்ஜெக்ஷன் போட்டு செய்யணும். பாதியில் நிறுத்த மாட்டோம் இல்லையா, மருந்து சாப்பிடுச்சா இங்கே நிறுத்திடுவோமா, நிறுத்த மாட்டோம். வேகமாக எவ்வளோ வேகமாக வார்ம் வாட்டர் ஒரு வெதுவெதுப்பான வெந்நீரில் குடித்து அதை முழுங்குவோமோ அதுபோல் இசையை தெரப்பிக்காக நம்ம கேட்குறோம்னு சொன்னால் அது ஃபுல் ஃப்ளோ மேக்ஸ் த மியூசிக் ஃப்ளோ இன்டு யூ. அது அந்த இசையோட ஒலி நயத்தில் உங்களை மூழ்கடிச்சுக்கோங்க. அதனோட அது சிறப்பு நம்மளோட எண்ண ஓட்டத்துக்கு தாண்டி நிற்கும். அதனோட சிறப்பை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு 4 அல்லது 5 முறை ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வந்தால் நம்மளை எந்த சீர்கேடுக்காக நம்ம இந்த இதயத்தோட சீர்கேடை நேர் பண்ணணும்னு இந்த ரகத்தை கேட்க துவங்கினோமோ அது ஒரு கூடிய விரைவில் 4ஆம் வட்டத்தில் அது நேர்மைப்படுறதையும் சீர்மையை போட்டு தக்க வச்சுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இது இந்த இசை தெரப்பிக்கு இருக்கிற ஒரு சிறப்பு. அது என்ன ராகம் வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும்னு சொல்லும்போது அதை டாக்டரை நேராக பார்த்து தனக்கு வேண்டியதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளையும் பார்க்கலாம். தேங்க்யூ.